அறிவியலின் வியத்தகு வளர்ச்சியினால் நாம் நமது ஆன்மீக சிந்தனையை சிறிது சிறிதாக மறந்து வருகிறோம். ஆனால் நமது முன்னோர்கள் வகுத்துக் கொடுத்த ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய அறிவியல் மறைந்துள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. நமது முன்னோர்கள் பின்பற்றிய ஆன்மீக முறை நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒழுக்கத்தை மட்டும் அல்ல, ஒழுக்கத்துடன் கூடிய நல்வாழ்வு ஆகும். இங்கே நல்வாழ்வு என குறிப்பிடுவது நோயற்ற வாழ்வே ஆகும். அறிவியல் விதிகளை நம்பும் இன்றைய தலைமுறை நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆன்மீக விதிகளை அவ்வளவு எளிதாக நம்புவது இல்லை. ஆம், நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆன்மீக பழக்க வழக்கங்களை இன்று பலரும் கேலி செய்கிறார்கள். ஆனால் அந்த பழக்க வழக்கங்களில் ஆன்மீகம் மட்டுமல்ல, அறிவியலும் கலந்துள்ளது என்பது கேலி பேசும் பலருக்கு புரிவதில்லை. ஆலயம் செல்வதை நமது முன்னோர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். குறிப்பாக இளம் வயதினர் அதிகமாக ஆலயம் செல்ல வேண்டும். ஏனென்றால் கோயில்களில் மூல விக்கிரகம் அமைந்துள்ள கருவறை ஒலி அலைகளை வெளிப்படுத்துகின்றன. மூல விக்கிரகத்திற்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகள், மந்திர உச்சரிப்புகள் விக்கிரகத்தில் பட்டு அதிர்வடைகின்றன. இது பக்தர்களின் உடல் மற்றும் உள்ளத்தில் அமைதியை தருகிறது. மேலும் அபிஷேகத்தின் போது எதிர் மின்னோட்டமுடைய காற்றும் ஈரப்பதமுள்ள காற்றும் வெளிவருகின்றன. இது இன்றைய விஞ்ஞானம் கூறும் உயிர் வாழ தேவைப்படும் மின்னலைகளாகும். கோவிலில் துளசி தீர்த்தம் வழங்கப்படுகிறது. இதில் அதிக மின்னோட்டம் மற்றும் பலவித நோய்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உள்ளது. மாவிலையும் வேப்பிலையும் கூட நோய்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டதுதான். நமது வீட்டு கதவின் நிலவில் கட்டப்படும் எலுமிச்சையும் மாவிலை தோரணமும் காற்றில் உள்ள கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டது. நீரினை தூய்மைப்படுத்துகின்றது. அரச மரக்காற்று பெண்களின் கர்ப்பப்பையை வலுப்பெறச் செய்கிறது. இதனால்தான் அந்த காலத்தில் அரச மரத்தை சுற்றி வரச் செய்தார்கள். இதுபோன்ற ஆன்மீகம் சார்ந்த அறிவியலுக்கு இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன. நமது முன்னோர்கள் ஆன்மீகத்தை மட்டும் அல்ல, அறிவியலையும் சேர்த்து அறிந்தவர்கள். அதனால்தான் நமது வாழ்வியல் நடைமுறையில் ஆன்மீகத்திற்குள் அறிவியலை அடைத்து வைத்தார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் உணராத இன்றைய தலைமுறையினர் நமது முன்னோர்களின் பெருமையை அறியாமல் அறிவியலின் பெயரால் நமது முன்னோர்களையும் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பழக்க வழக்கங்களையும் கேலி செய்வதுதான் வேதனையின் உச்சம். அயல்நாட்டு அறிஞர்களை போற்றும் நமது இன்றைய தலைமுறையினர் அவர்களுக்கு எல்லாம் முன்னோடியான நமது முன்னோர்களை கேலி செய்வது மிகவும் வெட்கக்கேடானது. நம்மை நல்வழிப்படுத்தும் சம்பிரதாயங்கள், சடங்குகள் என பல கோட்பாடுகளை வகுத்து பகுத்தறிந்து வாழ்ந்து நமக்கும் வாழ கற்றுக் கொடுத்த நமது முன்னோர்களை இன்று பகுத்தறிவின் பெயரால் கேலி செய்வது சோகத்திலும் சோகம்.